ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் மீ. இந்தியாவோட ஹாக்கியில் அவங்களோட ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து 2-3 நாளில் வீடியோஸ் விடுறேன். நம்ம சேனல் உங்களுக்கு தெரியும். இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பொதுவாக ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து வீக்லி ஒரு 2 or 3 வீடியோஸ் போடலாம். ஏன்னா ஒரு வீடியோ போட்டால் அது பார்க்கறதுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்றதுனால. அதே மாதிரி யூடியூப்மே வந்து தொடர்ந்து வீடியோ போட்டே இருந்தால் அது வந்து ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் வந்து புஷ் பண்ணும். அதே மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் அதோட அல்காரிதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் பெரிய சேனல்ஸ்க்குலாம் வந்து ஒரு 3 to 4 days தான் அதோட அதே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் சேனல் உள்ள போய் பார்த்தா தான் அந்த வீடியோ இருக்கும். ஸோ அப்படின்றதுலாம் கொஞ்சம் டைம் கொடுத்து போடலாம் அப்படின்னு தான். ஒரு சில டைம்ஸ் வந்து ஒரு 10 நாள் ஆகிடும். நம்ம லாஸ்ட் இயர்லாம் நடுவில் தெரியும் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி தான் நடுவில் ஒரு 2-3 months போயிட்டு இருந்தது. தென் அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸ் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ T20 வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கு. அதனால வந்து அதுக்கான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். நேற்று நம்ம ISL பத்தி வீடியோ போட்டோம். இன்னைக்கு அதான் இந்த மாதிரி எதர் கண்டென்ட் இருக்கும்போது எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, எனக்கு டைம் இருக்கும்போது கண்டென்ட் இருக்க மாட்டேங்குது, அப்படிதான் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் இன்னும் அடுத்து வர ஃபியூ மந்த்ஸ் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ண ட்ரை பண்றேன். அதே மாதிரி கண்டென்ட் இருந்தா அது இந்த வீடியோல சுவாரஸ்யமா உங்களை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் இருந்தா மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன். சும்மா வந்து இந்த கண்டென்ட் வந்துருச்சு போட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக வீடியோ போட்டா அது எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது, பாக்குறவங்களுக்கும் டைம் வேஸ்ட் தான். ஸோ இதான் சின்ன டிஸ்க்ளைமர். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். Messi. Messi's hit! Oh, he's made it! ஸோ அதுதான் ஹாக்கி நம்மளோட நேஷனல் ஸ்போர்ட். இப்போ வந்து நம்ம இப்போ போன வருஷம் ஹாக்கியில் கூட போன 2024 ஒலிம்பிக்ஸில் கூட இது பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க இந்தியா. பட் இப்போ அதுதான் அடுத்த LA28 அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல 2028 நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல நம்ம வந்து மோஸ்ட்லி குவாலிஃபை ஆயிடுவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃபார்ம்ல இருந்தோம் அப்படின்னா அதுக்கே பாயிண்ட்ஸ் பத்தாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நேஷனல் ஸ்போர்ட்டோட நிலைமையே இப்போ வந்து அப்படிதான் இருக்கு இந்தியாவில். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு இப்போ ஃபுட்பால்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளப் மேட்சஸ் தான் நிறைய இருக்கும். இன்டர்நேஷனல் மேட்ச் இதர் இந்த கான்டினென்டல் டோர்னமெண்ட் இல்லைனா ஒரு வேர்ல்ட் கப் அப்படிதான் நடக்கும். அது இல்லாமல் சும்மா ஃப்ரெண்ட்லிஸ் ஆடுவாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோதான், இல்லைனா குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான். அந்த கான்டினென்டல் டோர்னமெண்ட்டுக்கு யூரோப்ல வந்து யூரோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வேர்ல்ட் கப் தனியாக ஒரு யூரோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நீங்க சவுத் அமெரிக்கா சைடு வந்தீங்கன்னா அங்க வந்து எப்படி சொல்றது, கான்டினென்டல் நடத்துறதுக்கே அங்க டீம்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு பெருசா கான்டினென்டல் அந்த கோப்பா அமெரிக்காக்குலாம் வந்து அவங்களுக்கு பெருசா குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. பட் அவங்க வந்து ஸ்ட்ரைட்டா அதுதான் அந்த டீம்ஸ் விளையாடுவாங்க. வெறும் வேர்ல்ட் கப் மட்டும் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இது இல்லாமல் ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் இருக்கும். அவ்வளோதான். கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறைய இருக்கும் அந்த கிளப் மேட்சஸோட. அதுவும் இப்போ நிறைய பிரான்சைசி லீக்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டில் இன்டர்நேஷனல் மேட்ச் தான் ஒரு டீம் வந்து கேலண்டர்ல நிறைய மேட்சஸ் விளையாடுவாங்க. இப்போ இந்தியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ODI சீரிஸ், டெஸ்ட் சீரிஸ், T20 சீரிஸ் அந்த மாதிரி சீரிஸ் பெஸ்டா இருக்கும். ஹாக்கியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா இது ரெண்டுத்துல இருந்து ஹாக்கி எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாக்கியும் சீரிஸ் பேட்டர்ன் தான். பட் அது எப்படின்னா ஒரு கான்டினென்டல் டூர் மாதிரி அப்படியே போவாங்க. ஒரு கண்ட்ரிக்கு பர்டிகுலரா போகாம இப்போ யூரோப் டூர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அங்க போய் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த February 11th இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் 25th வரைக்கும் ஒரு 7 to 8 மேட்ச் விளையாடணும். அதுல வந்து ஒரே ஒரு வின் தான் நம்ம பண்ணிருக்கோம். அதுவும் பெனால்டி ஷூட்டர்ல போய் தான் வின் பண்ணிருக்கோம். அப்படியே லிட்டரலா தொடர்ந்து 6 மேட்ச் அப்படியே தோத்துட்டே வந்து லாஸ்ட்ல ஒரு மேட்ச் வந்து பெனால்டி ஷூட்டர்ல அதுவும் போய் வின் பண்ணோம் 1-1 அப்புறம். ஸோ அந்த நிலைமையில தான் இருக்கு. பாயிண்ட்ஸே சுத்தமா இல்லை. பாகிஸ்தானுக்கும் கீழே தான் நம்ம வந்து ரேங்கிங்ஸ்ல இருக்கோம். இப்போ 8th இருக்கோம். ஸோ அதுதான் இந்தியாவோட நிலைமையா இருக்கு. இப்படியே இதே மாதிரி தோத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ் போறதே வந்து டவுட் ஆயிடும். இது ஏன் இந்த வீடியோ நான் இந்த டைம்ல போறேன் அப்படின்னா அதுதான் இதுவுமே அந்த ஃபார்மேட் கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ இதுக்கப்புறம் இந்த February ஒரு 15 days நடந்துச்சுல, இதுக்கப்புறம் ஜூன் மந்த்ல தான் வந்து அடுத்த செட் ஆஃப் மேட்சஸ் வருது. அது நம்ம வந்து அந்த சைடு அங்கே போயிட்டு நெதர்லாண்ட்ஸ் அப்புறம் அந்த மாதிரி டீம்ஸ்க்குலாம் விளையாடுவோம். பாகிஸ்தான் டீம்ஸ்லாம் விளையாடுவோம். இந்த வாட்டி வந்து நம்ம பெல்ஜியம், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின் இந்த 4 டீம்ஸ் கூட தான் மெயினா மாத்தி விளையாடிருந்தோம். ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் தான் விளையாடணும். ஸோ டோட்டலா 7 மேட்சஸ். மீதி 3 டீம் கூட 2 மேட்ச் அப்படி விளையாடிட்டு இதுல இப்போ நிலைமையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. கோச் கிட்ட அந்த ஒரு ஃபயர் இல்ல. புதுசா கிரெய்க் ஃபுல்டன் அவர் தான் வந்திருக்காரு. அவர் வந்து கம்போஷர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சரியா இல்லை அப்படின்றத நம்ம காட்டுது. ஏன்னா லாஸ்ட் அந்த இப்போ மொத்தம் 4 குவார்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஹாக்கில தெரியும். அந்த லாஸ்ட் 3வது இல்ல 4th குவார்டர் அப்பெல்லாம் போகும்போது வந்து கோல்ஸ் நிறைய விட்டுறாங்க. அது வரைக்கும் ஒரு டிஃபென்சிவா ஆடினாலும் லாஸ்ட்ல நிறைய கோல்ஸ் விட்டதுனால ஓவராலா கேமே அது வந்து பாதிச்சது. அர்ஜென்டினா கேம்னா அவங்க 8 கோல் போட்டாங்க. ஸோ டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு. கோல்ஸ் வந்து அநியாயத்துக்கு நம்ம கோல்ஸ் மேல கோல்ஸா கன்சீட் பண்ணிட்டே இருக்கோம். அட்டாக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து ஹர்மன்பிரீத் சிங் இருக்காரு. பட் அதான் அவர் வந்து அப்பப்போ கோல்ஸ் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாம மணிந்தர் சிங் கோல்ஸ் அடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து சும்மா அங்கங்க ஒரு சின்ன ஸ்பார்க் மாதிரி தான். பெருசா பார்த்தா அது நமக்கு வந்து கோல் டிஃபரன்ஸ் வந்து -16 போயிடுச்சு இந்த மேட்சஸ்ல. ஸோ இதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஏன்னா திடீர்னு போன வருஷம் வரைக்கும் கூட அட்லீஸ்ட் ஒரு பிரான்ஸ் மெடலாச்சு இந்த டீம் அடிக்கும் இந்தியன் மென்ஸ் ஹாக்கி அப்படின்னு, அதே மாதிரி விமன்ஸ் ஹாக்கி ஒரு சைடில் க்ரோ ஆகிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது குவாலிஃபை ஆகுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு நடுவில்
இப்படி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டே ஆகணும். ஃபுட்பால் தான் ஒரு பக்கம் டவுன் ஃபால் ஆயிட்டு இருக்கு. சரி கிரிக்கெட் தான் இவங்க புஷ் பண்றாங்க, அதுக்கு தான் ரீசன். அதுக்கு புஷ் பண்ற அளவுக்கு மற்ற எந்த ஸ்போர்ட்டுமே புஷ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனா இருந்தாலும், ஹாக்கி அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு மெடலுக்கு பிலீவ் பண்ணலாம் ஒலிம்பிக்ஸ்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம அந்த ஸ்போர்ட் இருந்துச்சு. பட் இப்போ அதுவே வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னும் போது இப்போ நெக்ஸ்ட் ஜூன் லெக்ல தான் பார்க்கணும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள வந்து இப்போ நல்ல டைம் இருக்கும், ஒரு 3 to 4 months டைம் இருக்கு. அந்த கேப்ல வந்து இவங்களே ரெடி பண்ணிக்கிட்டு வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்றது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இயர் எண்ட் கிட்ட தான் வந்து நம்மளோட அந்த ஹாக்கி இந்தியா லீக் HIL வரும். அது வந்து அதான் கிட்டத்தட்ட IPL மாதிரி, ஹாக்கிக்கு ஒரு IPL மாதிரி வச்சுக்கோங்க, அந்த லீக்லாம் வரும். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த ஜூன்ல FIH ப்ரோ லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேரே லீக் இருந்தாலும் இது வந்து இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் விளையாடுறது தான். இப்படி இருக்கு. அதே நான் சொன்ன அதே தான் இந்த வீடியோட எண்ட்ல இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதே தப்பு தான் நம்ம திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். கோல்ஸ் வந்து சான்சஸ் கிரியேட் பண்ணாலும் அதோட கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாலுமே அட்லீஸ்ட் ஒரு டிராக்காக புஷ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாலுமே அது வந்து லாஸ்ட் அங்க எடுத்துட்டு போய் அதை கன்வெர்ட் பண்ண விட்டுறாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 24 கோல்ஸ் கன்சீட் பண்ணிட்டாங்க இந்த 7 கேம்ஸ்ல. அதான் நம்ம அடிச்சது வந்து 8 கோல் தான் அடிச்சிருக்கோம். ஸோ பாயிண்ட்ஸ் அதாவது அந்த கோல் டிஃபரன்ஸ் வந்து -16 போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கேப்ல அவங்க எப்படி பிக் பண்ணிட்டு அடுத்து ஜூன் லீக் எப்படி போறாங்க அப்படின்னு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்தியன் ஹாக்கிக்கு ஒரு ரீசெட் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.